அர்ஜுனோட பிளாஸ்ட் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுவரையும் 2 வாரத்துல இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன், முக்கியமா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, ஓவர்சீஸ்லாம் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அது இல்லாம கருப்பு தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. பரிமளா அண்ட் கோ இதுவரையும் எவ்வளோ வசூல், அப்புறம் பெத்தி இதுவரையும் எவ்வளோ வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. மலேனா அப்படிங்கிற படம் தான். அதுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்ய பிரகாஷ், மணிதிஷ், ராஜா டெய்லர், போர்ட் கேஸ் டி.எஸ் அப்படிங்கிறவரு, அப்புறம் அப்துல் அசீஸ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான எலிமெண்ட்ஸ் அது எல்லாமே இந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்ல இருக்கு. இந்த ஒரு ஃப்ரேம்ல இருக்கு. அத பார்த்தோனே இது என்ன படம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அத கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் நேத்து 13வது நாள் இந்தியால 4,27,00,000 டோட்டலா 58,14,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 234 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் அதாவது 2,200 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டே 10 கோடிக்கும் கம்மி தாங்க. அப்ப பார்த்துக்கோங்க இந்த படம் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து பட்ஜெட்ல இருந்து ரெக்கவரி எடுத்திருக்குன்னு. ஸோ பெரிய கலெக்ஷன், பெரிய கலெக்ஷன். அப்புறம் தெயுல் பந்து 2 அப்படிங்கிற ஒரு மராத்தி ஃபிலிம் நேத்து 21வது நாள் இந்தியால 1,09,00,000 டோட்டலா 75 கோடி இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அதாவது மராத்தியோட ஹையஸ்ட் கிராசர் ஃபிலிம்ல ராஜா சிவாஜி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 5வது 6வது பொசிஷன்ல இந்த தெயுல் பந்து 2வும் இருக்கு. ஸோ அதை தாண்டி வரப்போகுதான்னு பார்ப்போம். 100 crore வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பார்ப்போம். அப்புறம் ஹை ஜவானி தோ இஷ்கு ஹோனா ஹாய் அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் இந்தியாவில் 3,44,00,000, உலகம் முழுக்க 4,15,00,000. 40 கோடியே 45 லட்சம் இந்தியாலையும், 51 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 95 கோடி பட்ஜெட். திருஷ்யம் 3 21வது நாள் கேரளால 29 லட்சம், உலகம் முழுக்க 32 லட்சம். 86 கோடியே 60 லட்சம் கேரளாலையும், 239 கோடியே 30 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. வாழை 2 படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணிருக்கு. அதாவது 2026ஓட ஹையஸ்ட் மலையாளம் கிராசர் ஃபில்மா அமைஞ்சிருக்கு திருஷ்யம் 3. அப்புறம் மோலிவுட் டைம்ஸ் நேத்து 6வது நாள் கேரளால 39 லட்சம், உலகம் முழுக்க 66 லட்சம். ஸோ டோட்டலா 6 கோடியே 56 லட்சம் கேரளாலையும், ஓவர்சீஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. 15 கோடியே 20 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு நேத்து 27வது நாள் தமிழ்நாட்டுல 38 லட்சம், உலகம் முழுக்க 46 லட்சம். 166 கோடியே 70 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 326 கோடியே 4 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துக்கோங்க. அந்த லீடர் போர்டில் வந்ததுன்னா இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேனல் காட்டும். இது இல்லாம நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வரப்போகுது. ஒரு நண்பர் கூட 1000 crore பண்ண படங்களும் அதோட ஃபேக்ட்ஸும் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அதை நான் ஷூட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எடிட்டிங்ல இருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு 2-3 நாள்ல அதை நம்ம பண்ணிடுவோம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லாம சினிமா ஃபேக்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த எனக்கு கண்டென்ட் நீங்க பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல நம்ம அதை பண்ணுவோம். இப்போ மீதி படங்களோட வசூலை பார்ப்போம். ஸோ பிளாஸ்ட் நேத்து 14வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 64 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 37 லட்சம், கேரளால 31 லட்சம், கர்நாடகா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 லட்சம், ஓவர்சீஸ்ல 76 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 14 லட்சம். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் பிளாஸ்ட் ஜோன் ரிலீஸ் ஆச்சுல, இப்ப செகண்ட் வீக் இன்னும் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. கேரளால ஆல்ரெடி ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஓவர்சீஸ்ல ஒவ்வொரு நாளுமே ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ல ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஓவர்சீஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது, அதர் ஸ்டேட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது, அதுவும் அதர் ஸ்டேட்ஸுங்கும் போது சாதாரண கலெக்ஷன் கிடையாது. 2 ஸ்டேட்ஸ்லயுமே பெரிய கலெக்ஷன், பெரிய அளவுல லாபத்தை கொடுத்துருக்கு அந்த ஸ்டேட்ஸ்ல. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களை அடுத்த வாட்டி ரொம்ப நம்பி வாங்கலாம், நம்பி ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு பிளாஸ்ட். அப்புறம் பிளாஸ்ட் படம் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல 24 கோடியே 52 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 68 லட்சம், கேரளால 12 கோடியே 60 லட்சம், கர்நாடகா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 88 லட்சம், ஓவர்சீஸ்ல 13 கோடியே 49 லட்சம், உலகம் முழுக்க 61 கோடியே 17 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 17 கோடி பட்ஜெட். நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. செகண்ட் வீக் தேர்ட் வீக்கு கூட இந்த படம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் பெத்தி நேத்து 7வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 29 லட்சம்,
கர்நாடகால 64 லட்சம், தமிழ்நாட்டுல 29 லட்சம், கேரளால 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,53,00,000 லட்சம், ஓவர்சீஸ்ல 89 லட்சம், உலகம் முழுக்க 10,68 லட்சம். டோட்டலா 182 கோடி 85 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், கர்நாடகால 23 கோடி 86 லட்சம், தமிழ்நாட்டுல 4,5 கோடி, கேரளால 59 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 22 கோடி 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 52 கோடி 93 லட்சம், உலகம் முழுக்க 286 கோடியே 98 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி. ஸோ வரப்போற நாட்கள்ல ஆந்திரா தெலுங்கானால நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்லயும் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க? உண்மையிலேயே இந்த படம் இவ்வளவு ஒர்த்தா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பரிமளா அண்ட் கோ நேத்து 6வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 56 லட்சம், உலகம் முழுக்க 72 லட்சம், 6 கோடியே 96 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 9 கோடியே 67 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. நல்லாவே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. 10 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசர் 2026ல டாப் 10 பார்த்தோம். இப்போ அதுல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்பயும் மறுபடியும் பார்ப்போம் அதுல என்னென்ன படங்கள் மாறி இருக்குங்கிறத. ஸோ ஆடு 3 தான் 10வது இடத்துல இருக்கு, 124 கோடி 65 லட்சம். ராஜா சாப் 9வது இடம், 221 கோடி 67 லட்சம். வாழை 2 238 கோடியே 96 லட்சம், 8வது இடம். 7வது இடம் திருஷ்யம் 3 239 கோடியே 30 லட்சம். பூத் பங்களா 276 கோடியே 65 லட்சம். பெத்தி வந்து 5வது இடத்துல இருக்கு, 286 கோடியே 98 லட்சம். மனசங்கர வரப்பிரசாத் காரு 303 கோடியே 75 லட்சம், 4வது இடம். கருப்பு வந்து 326 கோடியே 4 லட்சம், 3வது இடத்துல இருக்கு. பார்டர் 2 450 கோடியே 89 லட்சம், 2வது இடத்துல இருக்கு. துரந்தர் 2 1826 கோடியே 77 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு முதல் இடத்துல. ஸோ இதுல பெரிய மாற்றம் அப்படின்னா, வாழை 2வோட அதிக கலெக்ஷன் பண்ணி திருஷ்யம் 3 7வது இடத்துக்கு வந்திருக்கு. பெத்தி வந்து 286 கோடிக்கு மேல வசூல் பண்ணி 5வது இடத்துக்கு வந்திருக்கு. கருப்பு வந்து 3வது பொசிஷனுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் பெரிய மாற்றம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து. ஸோ இதுல இன்னும் பெரிய மாற்றம் ஏற்படும், இந்த பொசிஷனை இந்த படம் வந்து முறியடிக்கும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ நேத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை டாப் 5 பிளாஸ்ட் தான் முதல் இடத்துல இருக்கு, 64 லட்சம். பரிமளா அண்ட் கோ 56 லட்சம், அப்சஷன் 47 லட்சம், கருப்பு 38 லட்சம், பெத்தி வந்து 29 லட்சம். இதுதான் நேத்து தமிழ்நாடோட நிலைமை. ஆக்சுவலா நாளைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த படங்கள்ல பெரிய மாற்றம் வருதான்னு பார்ப்போம். நான் சொல்றது நிறைய லாங்குவேஜஸ்ல வருது. முக்கியமா சிங்கீதம் அப்படிங்கிற ஒரு படம் வருது. சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் 94 வயசுல இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. த லெஜெண்டரி டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 94 வயசுல அவர் எப்படி படம் எடுத்திருப்பாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குதுல்ல. அதுவே இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு தூண்டுது. இந்த ட்ரெய்லரும் ஆக்சுவலா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்கு புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல ஈட்டி 1982ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இந்த படம் அப்பவே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த படம் அப்பவே $10 மில்லியன் 10.5 மில்லியன் பட்ஜெட். யூஎஸ்ஏல மட்டும் $439.5 மில்லியன். இந்தியாவில் அப்பவே 1 கோடி 80 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $357 மில்லியன். வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட நியர்லி $800 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. $797 மில்லியன். ஸோ இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம். இன்னைக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கு. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா பெரிய சம்பவம் பண்ண இன்னொரு படம் ஜுராசிக் பார்க் 1993ல ரிலீஸ் ஆகி இன்னையோட 33 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் வந்து பட்ஜெட் $63 மில்லியன். இந்தியாவில் அப்பவே 19 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஒரு ஆங்கில திரைப்படம். $407 மில்லியன் யூஎஸ்ஏலையும், இது இல்லாம மற்ற கண்ட்ரீஸ்ல $695 மில்லியன். டோட்டலா இந்த படம் அப்பவே 1 பில்லியனை கடந்திருக்கு. $1.1 பில்லியன். ஒரு பெரிய வெற்றி படம். இந்த படம் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.